உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு பைக் வாங்குறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜின் குவாலிட்டி, அவுட்டர் லுக். ஸோ இந்த ரெண்டுத்தை வச்சு மட்டும் ஒரு பைக்கை நம்ம வாங்கலாமா வேண்டாமா, வேற என்ன விஷயங்கள் ஒரு பைக் வாங்குறதுக்கு நம்ம பார்க்கணும், பைக்குக்கே உரித்தான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஒரு பைக் வாங்கினதுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், ஒருத்தர்கிட்ட கை மாற்றி விடுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நம்ம இன்னொரு வீடியோவா சீக்கிரமா மேக் பண்ண போறோம். சோ அதையும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம், பைக் வாங்குறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ரொம்ப டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஆட்டோஃபோவி தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வந்து சேரும். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்பவே முக்கியமான வீடியோவா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோஃபோவி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். பத்து விஷயங்கள் கண்டிப்பா ஒரு பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைக் வாங்கும் பொழுது நம்மளுடைய ஏஜ் என்ன, பைக்கை என்ன மாதிரியான செக்மெண்ட்டில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் ஒரு சின்ன பையனாக இருக்கீங்க, ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்க ஒரு பையனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு R15 KTM பைக்ஸ்க்கோ தாராளமாக போகலாம். ஒரு 25 வயசு பையனோ இல்லை ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் மேரேஜ் ஆகலாம், இல்லை உங்கள் அம்மா அப்பாவை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பொறுப்புகள் அதிகமாகும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பைக் செக்மெண்ட் சூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாச்சி சூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பல்சரை சூஸ் பண்ணலாம். அதை தாண்டி நீங்க ஒரு 30+ ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டெய்லி கம்யூட்டர் பைக், அதுவும் ஒரு பெஸ்ட் செக்மெண்ட் பைக்கா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய ஹோண்டா யூனிகான் போகலாம், சிபி ஷைன் எஸ்பிக்கு போகலாம், பல்சருடைய 150 சீரிஸ் போகலாம். ஸோ இந்த மாதிரி பைக் செக்மெண்ட்டை நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு என்ன சிசி செட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம ஒரு நல்ல பைக் சூஸ் பண்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம இந்த பைக்ல எங்கெல்லாம் போக போறோம், ஸோ என்ன பர்பஸ்க்காக வாங்க போறோம் அப்படிங்கிறத நல்லாவே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பைக் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு பர்பஸே ரொம்பவே கம்மி தான். ஸோ நான் பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் என்னுடைய பைக்கை எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் டு ஆஃபீஸ் யூஸ் பண்ண போறீங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல சிசி செக்மெண்ட்டில் வாங்கிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹையர் சிசி போகவே கூடாது டெய்லி கம்யூட்டர் பைக் பொறுத்த வரைக்கும். இல்லை நான் வீட்டில் தாங்க இருப்பேன், எங்கேயாவது கடைகளுக்கோ இந்த மாதிரியான இடங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன், இல்லை வெயிட் லோடு எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரியான பர்பஸ் அப்படின்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பைக் சூஸ் பண்ணணும். நான் காலேஜுக்கெலாம் போவேன், டியூஷனுக்கு போவேன், ஸோ இந்த மாதிரி ஒரு +2 பையன், இல்லை காலேஜ் நான் சேர போகிறேன் அப்படின்றவங்கலாம் வெயிட் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. ஜஸ்ட்டு கையில் ஒரு நோட் புக்கை எடுத்து வச்சுட்டு பைக்கில் ஃப்ரெண்டில் தூக்கி சொல்லிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்குலாம் இந்த வயசில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம KTM R15 இந்த மாதிரியான பைக்லாம் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லோடே எடுத்துகிட்டு போக மாட்டேன், வேறு யாரையும் உட்கார வைக்க மாட்டேன், நான் மட்டும்தான் கெத்தாக சுற்றுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு ஹையர் அண்ட் சிசி இருக்கக்கூடிய பைக், லோ வெயிட் இருக்கக்கூடிய பைக்கு, நல்லா ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய பைக் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. சில பேர் டூரிங்காக பைக் வாங்குவாங்க, சில பேர் டெய்லி கம்யூட்டருக்காக, சில பேர் கடை வச்சுருப்பாங்க, ஸோ அதை லோடு ஏற்றிட்டு போகிறதுக்காக வாங்குவாங்க, சில பேர் நல்லா பிக்கப் தரணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்பஸ்க்கு பைக் வாங்குறது ஒரு பெஸ்டான ஐடியாவா இருக்கும். மூணாவது, என்ன மாதிரியான பாடி டைப்ல நீங்க ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீட் பைக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம எக்ஸ்பல்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இல்லை நான் ஒரு ஸ்கூட்டி மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்கேன், டியோ எடுத்துக்கலாம், ஆக்டிவா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுசுகி ஆக்சஸ் கூட எடுக்கலாம். க்ரூஷர் பைக், அவெஞ்சர் எடுக்கலாம். அதே மாதிரி சுசுகியோடைய இன்ட்ரூடரும் எடுக்கலாம். டூரர் பைக்ஸ், ராயல் என்ஃபீல்டு, டோமினர், ஜாவா இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் இந்த செக்மெண்ட்டில் வரும். ஸோ டுவல் பர்பஸ், நான் வீட்டுக்கும் யூஸ் பண்ணிப்பேன், டெய்லி கம்யூட்டருக்கும் யூஸ் பண்ணுவேன், அதே மாதிரி ட்ரிப்புக்கும் போவேன் அப்படின்னா நீங்கள் அழகாக ராயல் என்ஃபீல்டு மாதிரியான ஒரு பைக் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ ஸ்டைலில் எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட அதிகமான சிசி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் GT, கான்டினென்டல் இந்த மாதிரியான பைக் செக்மெண்ட்டுக்கு தாராளமாக போகலாம். ஸோ நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. நாலாவது பாயிண்ட்,
நீங்கள் உங்களுடைய பைக்கை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீக்வெண்ட்லி யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ் மட்டும்தான் ஃப்ரீக்வெண்ட்லி யூசேஜ். டெய்லி காலையில் 30 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுவேன், திரும்ப ஈவினிங் வரும்போது ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவேன். ஸோ இந்த டெய்லி செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைக் சூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கணும், மைலேஜ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதை மாதிரியான ஒரு பிளானிங் மைண்டோட இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த பைக் செட் ஆகும். அதே மாதிரி வந்து பெரிய அளவில் லுக்காலாம் எடுக்க முடியாதுங்க. பேக் பெயின் வராத அளவுக்கு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா மட்டுமே போதுமானது. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா மைலேஜ்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய தேவைக்கு மைலேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்களா இல்லை சிசிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறீங்களா? சிசி அதிகமாக போக போக மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும், மைலேஜ் அதிகமாக போக போக சிசி வந்து ட்ராப் ஆகும். அப்போது நீங்கள் மைண்டை வந்து நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு எது வந்து சூஸ் பண்ணலாம், ஸோ எது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரோடு வசதி வந்து இருக்கும், பட் ஆனால் ரோடு கரடு முரடாக இருக்கும் முதல் விஷயம். இரண்டாவது, அவங்களுக்கு வந்து அந்த ரோடில் பஸ் அப்படிங்கிறதே வந்து ரொம்பவே இருக்கவே இருக்காது. சில ஊர்களில் இன்னுமே பஸ் இல்லாமல் தான் இருக்காங்க, டைமுக்கு தான் பஸ்ஸு. இந்த மாதிரி பர்பஸ் அப்போது அங்கே ஓன் வெஹிக்கல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களாம் ஸ்ப்ளெண்டருக்கு போகலாம், அதே மாதிரி நம்ம பிளாட்டினாக்கு போகலாம், CT100 போகலாம். ஸோ இந்த மாதிரி மைலேஜ் அதிகமாக தரக்கூடிய வகையிலையும் அதே மாதிரி சஸ்பென்ஷன் அமைப்பு நல்லா இருக்க மாதிரியும் வந்து ஒரு பைக் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மைலேஜ் நிறைய வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ சிசி வந்து கம்மியாக இருக்க ஒரு வண்டியை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். சிசி அதிகமாக வேணும், டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா ஒரு கெத்துக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா மைலேஜை பார்க்காம சிசி வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். ஆறாவது பாயிண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக், நம்மளுடைய பாடி, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பைக் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒல்லியாக இருக்கவன் வந்து ஒரு பெரிய ஒரு ராயல் என்ஃபீல்டை வந்து ஓட்டுறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்கும், நல்லாவே இருக்காது, ஒரு லுக்கும் இருக்காது. ஸோ அவங்கவுங்க ஃபிசிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பைக் சூஸ் பண்ணலாம். இப்போ என்ன மாதிரியான ஆளாக இருந்தால் பஜாஜ் பல்சர் நல்லாயிருக்கும், அதே மாதிரி R15 ஓட்டலாம், ராயல் என்ஃபீல்டு கூட ஓட்டலாம். ஸோ இன்னுமே கொஞ்சம் பல்கியாக இருக்கவங்களாம் வந்து ராயல் என்ஃபீல்டு ரெட்ரோ டைப்புக்கு போகிறது, கண்ணை மூடிட்டு போகிறது ரொம்பவே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கவங்களாம் என்ன மாதிரி செக்மெண்ட் போகலாம் அப்படின்னா ஓவர் லுக்கு பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க அப்பாச்சிக்கு வந்து போகலாம் தாராளமாக. ஹைட் கம்மியாக இருக்கவங்களுக்கு கூட பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சுசுகி ஜிக்ஸர் வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஃபிசிக், நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ பைக் வாங்குறதுக்கும் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ வெளியே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பைக்கும் வந்து செம்ம லுக்கை கொடுக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க பைக், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இந்த பைக் வாங்காமல் அந்த பைக் வாங்கியிருக்கலாமோ, அது நம்மளுக்கு நல்லா செட் ஆகிருக்குமோ, நம்மளுக்கு நல்லா சூட் ஆகிருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கெத்தான பர்சனாக மாறலாம். ஏழாவது பாயிண்ட், நீங்கள் என்ன பைக் வந்து வாங்கலான்னு இருக்கீங்க? புதுசு வாங்கலாமா, செகண்ட்ஸ் வாங்கலாமா? ஓட்டவே தெரியாது, இப்போ தான் பைக்கே வாங்க போகிறேன், கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக செகண்ட் ஹேண்டுக்கு போயிடலாம். அதுலேயும் நல்ல ஒரு இன்ஜின் கண்டிஷன் இருந்தால் ஒரு சூப்பரான பைக்குக்கு போயிடலாம். இன்ஜின் கண்டிஷன் இல்லாத ஒரு பைக்கு கண்டிப்பாக வேஸ்ட்டு. நீங்கள் நார்மலாக ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா பைக்கோடைய லுக்கு வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைலாம் பார்க்காதீங்க, இன்ஜின் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்ஜினை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவே இன்ஜின் நல்லா இருந்து அவுட்டர் லுக்கு மோசமாக இருந்தால் புதுசு கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் செகண்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்ஜின் நல்லா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி புதுசு வாங்க போகிறீங்களா, புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் பைக் வந்து வாங்காதீங்க. பல நாளாக நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் யாருமே வந்து பைக் வாங்காதீங்க. எல்லா ஷோரூம்கள்லையுமே வந்து டீலர்கள்லையுமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுப்பாங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கா, பைக்குடைய லுக்கு நல்லா இருக்கா, உங்களுக்கு சூட் ஆகுதா, உங்கள் ஃபிசிக்கு கெத்தாக இருக்கா, ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பைக்கை சூஸ் பண்ணுறது நல்லவே நல்லது. அதனால் புதுசு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸ்க்ராச்சஸ்லாம் பாருங்கள், ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. அதாவது வண்டி வாங்குறதுக்கு முன்னாடியும் நல்லா செக் பண்ணிக்கோங்க, அந்த வண்டியை வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி வாங்கினதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போவீங்க இல்லையா, ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வண்டியை பாருங்கள் நல்லா இருக்கா இல்லையா, அதில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் அவங்க ஏதாவது ஃபால்ட்டு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிகாஷனாக நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் நல்ல பைக் சூஸ் பண்ணுறதுக்கு. எட்டாவது பாயிண்ட், ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு பைக்கை வந்து ரைட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு விஷயம், அந்த பைக்கோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பர்சனலாக ஒரு ரிவ்யூ பண்ணணும். இன்னொன்று, வேற யாராவது அந்த பைக் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு அந்த பைக்கை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு வண்டி வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பைக் வந்து மிகப்பெரிய அளவில் உற்ற ஒரு நண்பனா அவங்க கூட இருக்கும், இல்ல ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய பைக் வந்து ஃப்ரெண்டாவோ ஒய்ஃபாவோ தான் நினைச்சிட்டு இருக்காங்க பசங்க. ஒரு பைக் வாங்குறதுக்கு முன்னாடி அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு நிறைய ரிவ்யூ பார்க்கலாம். ஏன்னா காசு ரொம்ப செலவு பண்றோம், ரிவ்யூலாம் நிறைய பார்க்கலாம். நான் அதான் சொல்லுவேன், நிறைய ரிவ்யூ பாருங்க, உங்களுக்கு சூட்டபிளா இருக்கா, இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத திங்க் பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, இல்ல
வாங்கினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இத்தனை விஷயங்களையும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. நல்லா நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு கம்பெனி வந்து ஒரு மாதிரியான பைக் வச்சுருப்பாங்க, இன்னொரு கம்பெனி போனீங்க அப்படின்னா அதே பைக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு பைக் வாங்க போகிறீங்களோ அதே ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு பைக்கை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிவ்யூ பார்க்குறது வந்து நல்ல ஒரு ஒர்த்தான விஷயம். போய் கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரைட் பண்ணுறவங்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்குது, புதுசாக ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பர்சனலாக உங்களுக்குள்ள ஒரு ஒப்பீனியனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பைக்குக்கு நீங்கள் போகலாம். அதனால் குவாலிட்டியை நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த பைக்கில் இருக்கா, அந்த ஸ்கூட்டரில் இருக்கா, ஃபுட் ரெஸ்ட் நல்லா பெருசாக இருக்கா, கீர் போடுறது ஈஸியாக இருக்கா, சவுண்ட் இல்லாமல் இருக்கா, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கா, டயர்லாம் நல்லா இருக்கா, நமக்கு பிடித்தமான ஒரு டயர் கிரிப்னஸ் கிடைக்குதா, அதே மாதிரி இன்ஜின் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு பைக் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான பையிங்காக இருக்கும். 9வது பாயிண்ட், பைக் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பைக் ஷோரூமில் எவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்க, எக்ஷோரூம். 2வது, அந்த பைக்கோடைய இன்சூரன்ஸ் சார்ஜ் எவ்வளோ வாங்குறாங்க. 3வது, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ வாங்குறாங்க. 4வது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது இதுதான். நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வந்து பைக் வாங்கியிருப்பார், அதே ஒரு வாரத்துக்குள்ளேயே ஆட்டோடாக் வர அளவுக்கு ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் முழுக்க இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் இருக்கா, சரியான அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபினான்ஸில் நிறைய பேர் ஏமாறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களும் கேட்கக்கூடிய கேள்விகளும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வாங்குறோம் ஜி, பட் ஆனால் அந்த பைக் வந்து சரியான முறையில் ஃபினான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ரேட்டு போட்டு விற்கிறாங்க, இல்லை வந்து இத்தனை மாதத்துக்கு நான் கட்டிகிட்டே வர, போன மாதம் கட்டலை அப்படின்ட்டு அந்த இன்னொரு மாதம் ஃபினான்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம மேலே தான் தப்பு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான முறையில் கட்டணும், முதல் விஷயம். 2வது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சைன் வாங்கணும். அந்த ஃபினான்ஸ் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, இல்லை புக்கு மாதிரி கொடுப்பாங்க, அதில் மாதம் கட்டிட்டு சைன் வாங்கணும். அப்புறம் கொடுக்குறலாம் கதையை வச்சுக்காதீங்க, அப்பப்போ காசை கட்டிட்டு சைனை வாங்கிட்டு வந்துருங்க. அதே மாதிரி எவ்வளவு வந்து ஃபினான்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே எவ்வளவு ஆன் ரோட் ப்ரைஸ் வருது, எவ்வளோ ஃபினான்ஸில் வருது, எவ்வளோ வந்து வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இது எவ்வளோ வருது, ஸோ அதெல்லாம் டேலி பண்ணி உங்களுக்கு ஆன் ரோடில் வாங்கினா பெஸ்ட்டா இல்லை வந்து இஎம்ஐ போடுறது பெஸ்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு நல்ல பைக்கை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஏரியா எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத தெளிவாக போட்டு எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். சீக்கிரமாக நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் பார்க்கலாம், அதே மாதிரி அந்த குரூப்லேயும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் என்ன ஏது டீட்டெயில் அப்படிங்கிறத. ஸோ ஃபினான்ஸ் விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். வாங்கும் பொழுது கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு பைக்கை வாங்கணும். கடைசி பாயிண்ட், 10வது விஷயம். இந்த 10வது ஃபேக்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பைக் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கை வந்து நம்மன்னும் சும்மா இருக்க மாட்டோம். ஸோ அந்த பைக்குக்கு வந்து ஹார்ன் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டில் போடணும் அப்படின்னு நினைப்போம், இல்லை எல்இடி ப்ரொஜெக்டர் போடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம், பின்னாடிலாம் வந்து ஸ்ட்ரிப் லைட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா பெரியவங்களாம் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் இந்த சின்ன பசங்க தான் பண்ணுவாங்க. 20 வயசுக்குள்ளே இருக்க பசங்க தான் இவ்வளோ வேலையும் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் அந்த வண்டி தாங்குமா, அந்த வண்டிக்கு வந்து ஒர்த்தாக இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பைக்கை வாங்கிட்டு மெயின்டெனன்ஸே பண்ணுறது கிடையாது. அப்படியே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய மைண்ட் ப்ரெஷரில் ஃபேமிலியில் ஒய்ஃப் பிரச்சனை பண்ணலாம், இல்லை அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பிரச்சனை பண்ணலாம், அவங்க சொந்தக்காரங்க பிரச்சனை கொடுக்கலாம். எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கின்னு பைக்கை கண்டுக்கிறதே கிடையாது. வாங்கின புதுசுலேயே சரியில்லை, மாமியார் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதோடு அதை விட்டுறது. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேறு வழியில் வந்த பைக் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கலை. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் இருக்காதீங்க. பைக் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, மொபைலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபா அவ்வளோதான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவீங்க. பட் பைக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அந்த பைக்குக்கு வந்து கரெக்டான அளவில் கரெக்டான நேரத்தில் அதுக்கு தீனி போடணும், அதாவது சர்வீஸ் பண்ணணும். ஸோ அது நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நடு வழியில் எங்கன்னா நின்றுச்சுன்னா எவ்வளோ கடுப்பாகும், ஒரு டயரோ இல்லை ஏதோ ஒன்று வெடிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ கடுப்பாகும். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ அதனால் அந்த பைக்கை வாங்கினது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான நேரத்தில் அதுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள், அதுக்கான ஆயிலை வந்து கொடுங்க. அதே மாதிரி அந்த பைக்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், தொடைங்க, அப்பப்போ தொடைங்க, வெயிலில் விடாதீங்க, ஃபேட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வந்து தேவைப்படுமா, அதுக்கு எவ்வளோ ஆகும், மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் மந்த்லி, அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு நல்ல மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பைக்கை சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒர்த் பையிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி
இன்னைக்கு பார்த்த இந்த 10 ஃபேக்டர்ஸும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எந்த ஃபேக்டரை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, இதால் நான் இது பண்ணேன், இது நான் பண்ணாததுனால என் பைக் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் தான் உங்கள் பைக்குக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் ஒரு பைக் வாங்குறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பைக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் பொழுது என்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. ஒரு புது பைக் எடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை பார்த்துட்டு நம்ம வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்படியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதை தாண்டி நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ இந்த பைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும், இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும். ஸோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் பண்ணிடுங்க. ஸோ இது மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நம்மளுடைய சேனல் மூலமாக, ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஈவினிங்கில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதனால் நம்மளுடைய ஆட்டோஃபோவி தமிழ் யூடியூப் சேனலை புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசாக நம்ம ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கரெக்டாக கொடுப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்ப்பாங்க, ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது கண்டினியூவாக ஒரு 2-3 வீடியோஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனலில் வரக்கூடிய எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு 2 வீடியோ இல்லைனா ஒரு 3வது வீடியோவாவது கொஞ்சம் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் போடுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுதான் மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ஆட்டோமொபைல் சார்ந்த தகவலோட வருகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஜய். நன்றி, வணக்கம்.